Hi friends, welcome to PY Job Alerts. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் இந்த போஸ்ட் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் மந்த் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு சில சர்வர் எரரால் பார்த்திங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அகைன் அவங்களோட வெப்சைட்லேயே அப்டேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 618 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அண்ட் தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணணுன்றது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நம்ம டீட்டெயிலாக அந்த வெப்சைட்லேயும் நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்ட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 12th, அதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் உமன் சைல்டு டெவலப்மெண்ட் அந்த வெப்சைட்லேயும் போய் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா py.gov.in இந்த வெப்சைட்லேயும் நம்ம போயிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம என்க்ளோஸ் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுமே பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் 344 வேக்கன்சி அண்ட் தென் அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் 274 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 12th தான் குவாலிஃபிகேஷன்றது இங்கே மெயினாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்தந்த வில்லேஜ், ஓகேங்களா, ஸோ அந்தந்த தாலுக்கில் யார் யார் இருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா பர்மனன்ட் போஸ்ட் இல்லை, இது பார்த்திங்கன்னா ஹராரியம் போஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ராக்சுவல் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? டைம் பீரியட் மாதிரின்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ நியர்பை ஒரு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்ப்பர்ஸாக நம்ம பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலான்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா py.gov.in இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதாகவே கொடுத்துருக்காங்க. அப்ளைன் ஆன்லைன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்டு ஹெல்ப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற பேஜ், ஓகேங்களா, ஆன்லைன் பேஜுக்கே மூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்கன்றது அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும். என்னென்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, டேரெக்டாக அவங்களோட வெப்பேஜிலே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் நான் முன்னாடியே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன், நான் அப்ளை பண்ணணுமானா இங்கே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் இப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் வெப்சைட்டில் இவங்க கொடுத்துருக்க அந்த வெப்சைட்டில் போயிட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் கொடுத்துருக்காங்க. த அப்ளிகன்ட் ஹூ ஹேட் ப்ரீவியஸ்லி அப்ளைட் த்ரூ த கூகுள் ஃபார்ம் ஆர் ரிக்வெஸ்ட் டு சப்மிட் தர் அப்ளிகேஷன் ஒன்ஸ் அகைன் இந்த டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ப்ரொசீஜராக அப்ளை பண்ணணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் கேட்டிருக்கான்றதை பார்ப்போம். கம்பல்சரி இங்கே ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் மேண்டரி, கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தோடனே அதோட ஏஜ், இயர்ஸ், மந்த் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் உங்களோட அட்ரஸ், ஓகேங்களா. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டுமே தான் நியர்பை அங்கன்வாடியில் உங்களுக்கு அந்த ஜாப் வேக்கன்சி இருக்குன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ அதை கொடுங்க. உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் தென் ஓட்டர் ஐடி, எபிக் நம்பர்ன்றதும் கொடுங்க. அண்ட் தென் உங்களோட ஸ்கூல், ஓகேங்களா. ஸோ 12th எங்கே நீங்கள் முடிச்சிங்களோ ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதோட பர்சன்டேஜ், ஓகேவா. ஸோ எந்த ரீஜியனில் நீங்கள் பண்ணுற மாதிரின்றது நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, யானம். ஸோ இது 4 ரீஜனுக்கும் தான் இங்கே சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ரீஜன் நீங்கள் அப்ளை பண்ணுறது அதை கொடுக்கலாம். இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸாக ஹெல்ப்பர்ஸாக, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மந்த்லி 6,000, அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி 4,000. ஸோ போத் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போத்துன்றதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணுன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிடிஎஃப்
சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பை தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். எதுவுமே இமேஜ் ஃபார்மேட்டாக கேட்கல. ஸோ பிடிஎஃப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 250. ஸோ 250க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. 250க்குள்ளே தான் இருக்கணுன்றது நம்ம சொல்கிறோம். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் தென் ஓட்டர் ஐடி, 12th மார்க் ஷீட் அண்ட் தென் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 MBன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்க்ளோஸ் பண்ணியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அண்ட் தென் என்ட்ரி பண்ணியிருக்க எல்லா ஃபீல்ட்ஸும் கரெக்டாகிறத பார்த்துட்டு இங்கே அக்ரின்றது கொடுத்துட்டு ஃபைனலாக உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்க இந்த கன்ஃபார்ம்ன்றதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட். ஓகேங்களா? நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் அவுட்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிடிஎஃபாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கும் போது கூகுள் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வெப்சைட்டில் அவங்க ஒரு வெப்பேஜாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அகைன் நீங்கள் அப்ளை பண்ணணுன்றதையும் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்களோ புதுச்சேரி, மாஹே, ஏனம் அண்ட் காரைக்கால், ஸோ நியர்பை அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 12th குவாலிஃபைடாக இருக்கணுன்றதை நம்ம இங்கே சொல்கிறாங்க. மெயினாக புதுச்சேரி பீப்புள், அதாவது பாண்டிச்சேரி பீப்புள் தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ நியர்பை தமிழ்நாடு, ஓகேங்களா, விழுப்புரம், கடலூர் அண்ட் தென் திண்டிவனம் பீப்புள் யாருமே அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி புதுச்சேரி ரெசிடென்ஸ் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ மேலும் நம்மளோட சேனலில் புதுச்சேரி அப்டேட் ஜாப் வேக்கன்சி பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சி நம்ம சேனலில் கன்வே பண்ணலான்றதை நம்ம சொல்கிறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.